கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார். அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வயது மூப்பு காரணமாக சுவாசிப்பதில் சிரமப்பட்டு வந்த குமரி அனந்தன் சென்னை வானகரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல்துறை மருத்துவர்கள் குழுவினர் அவரது உடல்நிலையை கண்காணித்து வந்தனர். அதன் பிறகு கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குமரி அனந்தன் நேற்று நள்ளிரவு 12:15 மணியளவில் காலமானார். பின்னர் அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை இல்லத்திற்கு இரவு 1:30 மணியளவில் கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை கண்டு தமிழிசை சவுந்தரராஜன் கதறி அழுதார். இந்த நிலையில் குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். குமரி அனந்தன் உடலுக்கு மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் தமிழிசை சவுந்தரராஜனின் கரங்களை பிடித்து ஆறுதல் கூறினார். மறைந்த குமரி அனந்தன் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாடும் உரிமையை பெற்றுத் தந்தவர் குமரி அனந்தன் என்றார். பெரியவர் குமரி அனந்தன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரோடு இணைந்து பணியாற்றியவர். சிறந்த பேச்சாளர், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாற்ற வேண்டும் என்பதை வாதாடி அந்த உரிமையை பெற்றுத் தந்தவர் மறைந்த குமரி அனந்தன்.